ஹலோ ஆல், வெல்கம் டு மேக்ஸ் வித் கார்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1 இருக்க ஃபர்ஸ்ட் 4 சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ அண்ட் பி இன்ட்டு ஏ. அதில் வந்து ஏ அண்ட் பி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சம்குள்ளே போயிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2, -2, 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1, -4. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது ஏ கிராஸ் பி. ஸோ 2, -2, 3 கிராஸ் 1, -4. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். 2, 1, 2, -4, -2, -1, -2, -4, 3, 1, 3, -4. ஸோ ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் ஏ, விச் மீன்ஸ் 2, -2, 3 இன்ட்டு ஆர் கிராஸ், மறுபடியும் அதே எழுதணும் பிகாஸ் ஏ கிராஸ் ஏ, 2, -2, 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 2, 2, -2, 2, 3, அப்புறம் -2, 2, -2, -2, லாஸ்ட்டாக -2, 3. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, -2, 3, 3. ஸோ ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. பிஏ முதல்ல எழுதணும். 1, -4 கிராஸ், அடுத்து ஏ 2, -2, 3. ஸோ 1, 2, 1, -2, 1, 3, அடுத்தது -4 பண்ணும். -4, 2, -4, -2, அப்புறம் -4, 3. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ அடுத்த பார்ட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி, கியூ. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், which is equal to P, Q cross P, Q. So இது வந்து P, 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 Q, அடுத்து Q, P, அடுத்தது Q, Q. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டது A cross A. ஸோ A cross Aவும் சேமாக தான் இருக்கும் பிகாஸ் A and B are having the same elements in the set. பிகாஸ் P and Qன்ற எலிமெண்ட்ஸ் தான் ஏ செட்லேயும் இருக்குது, பி செட்லேயும் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் ஏன்ற வேல்யூவும் வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். இட் இஸ் பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. ஸோ இதுலேயும் எந்த சேஞ்சும் இருக்காது. பட் நான் ஏன் ஸ்டெப்பு போடுறேன்னா, ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே ஈக்குவலாக வருதுன்றக்காக டேரெக்டாக ஆன்சர் எழுதக்கூடாது. நம்ம வி நீட் டு என்ட்ரு த ஸ்டெப்ஸ். பி, 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 கியூ, Q, P, Q, Q. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A is equal to M, N and B is a null set. ஸோ ஃபஸ்ட்டு A cross B எழுதிடலாம். A வந்து M, N cross null set which is a empty set. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு நான் எம்டி செட்டோட ஒரு எம்டி செட் மல்டிப்ளை ஆனால் அதோட ஃபைனல் ஆன்சர் வந்து ஒரு நல் செட் தான், which is an empty set. நெக்ஸ்ட்டு வந்து A cross A. M, N cross M, N. ஸோ இது ரெண்டுமே நான் எம்டி செட். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். M, 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 N, N, M, N, N. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு B cross A. ஸோ Bன்றது நல் செட்டு, ஏன்றது M, N. ஸோ ஆல்ரெடி A cross Bக்கு பார்த்த மாதிரி தான் B cross Aவும் நல் செட்டோட ஒரு நான் எம்டி செட் மல்டிப்ளை ஆனால் அது வந்து நல் செட் தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லெட் A is equal to 1, 2, 3 and B is equal to X such that X is a prime number less than 10. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ எழுதிக்கலாம். A is equal to 1, 2, 3. ஓகேங்களா?
ஆனால் b வந்து டைரக்ட் வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ பியில் இருக்க செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் அவங்க கொடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தேன் 10. ஸோ அப்போ என்ன வரும்? 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், 3 இஸ் அ ப்ரைம் நம்பர், 5 இஸ் அ ப்ரைம் நம்பர், 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. பட் நம்ம அதை எழுத முடியாது பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி வேல்யூஸ் வந்து நம்ம எழுதியாச்சு. ஏ வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பி நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ எழுதணும். ஏ கிராஸ் பி. ஸோ ஏ வந்து 1, 2, 3 கிராஸ் 2, 3, 5, 7. ஓகேங்களா? இதோட வேல்யூஸ் எழுதுவோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகேங்களா? அடுத்தது 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3, 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. ஓகேங்களா? இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து நம்ம பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியை முதல்ல எழுதிடுவோம். 2, 3, 5, 7 கிராஸ் ஏ வேல்யூ வந்து 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ 2, 1, 2, 2, 2, 3. அதே மாதிரி இப்போ 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3. அதே மாதிரி இப்போ 7க்கு எழுதுகிறோம். 7, 1, 7, 2, 7, 3. ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சமுக்கு போகலாம். இப்போ அடுத்த கொஷின் வந்து ஆல்ரெடி வந்து கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வேல்யூஸை கொடுத்துட்டு பி கிராஸ் ஏ அண்ட் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட், விச் மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்னா பி கிராஸ் ஏவோட ஃபுல் வேல்யூ எழுதிடுவோம், விச் இஸ் -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஸோ ஃபஸ்ட்டு ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு set of all the first coordinates of the elements of இது ஏ இல்லை பி, ஏன்னா இங்கே பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ, செட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ இது ஒரு கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க, தென் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏ சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பியை தான் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து பியோட எலிமெண்ட்ஸ். ஸோ -2, -2, அடுத்தது 0. ஸோ இங்கே 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பிகாஸ் இட்ஸ் அ கிராஸ் மல்டிப்ளைட் வேல்யூ. நம்ம ஒரு வாட்டி தான் அதை எழுதணும். அடுத்தது 3, 3 இருக்குது. ஸோ 3. ஸோ நம்ம வேல்யூ ஆஃப் பியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் த செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க 3. ஸோ ஃபஸ்ட்டு 3 எழுதுகிறோம். அடுத்தது 4. அடுத்து மறுபடியும் 3 வருது பிகாஸ் இட்ஸ் கிராஸ் மல்டிப்ளை. அப்புறம் மறுபடியும் 4 வருது, அப்புறம் 3, 4. ஸோ 2 எலிமெண்ட் தான் இருக்குது, 3 and 4. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரோம்னா இப்போ இதில் வந்து 3 இருக்குது, இதில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பார்த்துருக்கோம், n of a into n of b is equal to n of a cross b, which means இப்போ ஏல எலிமெண்ட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2, பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 3. ஸோ 2 into 3 is equal to 6.
ஸோ பி கிராஸ் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எழுதின ஏவும் பியோட வேல்யூவும் கரெக்டான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் டேரெக்டாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சமக்கு போகலாம். If A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7, then show that A cross A is equal to B cross B intersection of C cross C. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சம், பிகாஸ் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிடலாம். A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு LHS எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிப்போம். A cross Aன்றது 5, 6 cross இதுவும் A தான். ஸோ 5, 6. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ LHS வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், which is A cross A. அடுத்தது RHS. RHS நம்மளால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு B cross B கண்டுபிடிக்கணும், அப்புறம் C cross C கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் B cross B கண்டுபிடிக்கிறேன். ஸோ 4, 5, 6 cross 4, 5, 6. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 4, 4, 5, 4, 6, அடுத்தது 5, 4, 5, 5, 5, 6, அடுத்தது 6, 4, 6, 5, 6, 6. 1 2 3 4 5 6 7 8 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 × 3 9. ஓகே, நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். B cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது C cross C கண்டுபிடிக்கணும், which is 5, 6, 7 cross 5, 6, 7. ஸோ 5, 5, 5, 6, 5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7. அடுத்தது 7, 5, 7, 6, 7, 7. ஸோ இப்போ B cross Bயும் C cross Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதோட இன்டர்செக்ஷன் வந்து நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிருவோம். B cross B இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C. ஸோ இப்போ இதோட ரெண்டு வேல்யூஸ்லேயே இருக்க காமனானதை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே எழுதணும். இதே திருப்பி எழுதினாலும் ஃபைன். பட் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே எழுதிருக்கோன்றனால டேரெக்டான ஆன்சர் நான் இங்கே எழுத போகிறேன். பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ஃபுல் செட்டே எழுதினா இட் வில் பி பெட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது யூனிக்காக இல்லாத வேல்யூஸ் மட்டும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். சேமாக இருக்க வேல்யூஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ 4 cross 4 இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. அடுத்தது 4, 5 இருக்கா? இல்லை. 4, 6 இருக்கா? இல்லை. 5, 4 இருக்கான்னு பார்த்தா 5, 4 இல்லை. 5, 5 இருக்குது. ஸோ 5, 5 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ 5, 5 எழுதுறேன். நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்கா? இருக்குது. 5, 6 எழுதிடுறோம். அடுத்தது 6, 4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6, 4 இல்லை. 6, 5 இருக்குது. ஸோ 6, 5 எழுதுறேன். 6, 6ம் இருக்குது. ஸோ அதையும் எழுதுறேன். ஸோ இதுதான் B cross B இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். 5, 5 இங்கேயும் இருக்குது, 5, 6 இங்கேயும் இருக்குது, 6, 5 இங்கே இருக்குது, 6, 6ம் இங்கே இருக்குது. ஸோ ஹென்ஸ் we can prove that LHS is equal to RHS. ஸோ A cross A is equal to B cross B intersection of C cross C. So thanks everyone for watching this video. நெக்ஸ்ட்டு மீதி இருக்க 3 சம்ஸும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்ஷூர் தட் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.